Hi friends, welcome back to our channel Tailor Stitch Media. So இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல most requested வீடியோவான rate fixing தான் பார்க்க போறோம். So rate fixing வந்து எப்போதுமே நம்ம பண்ணும் பொழுது நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்க பிகினரா இல்ல இன்டர்மீடியட்டா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பிகினர்னா என்ன, இன்டர்மீடியட்னா என்ன? நான் இப்போ தான் ஸ்டிச் பண்ணி பழகி இருக்கிறேன். ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இப்போ தான் நான் வெளியில ஸ்டிச் பண்ணி கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட பிஸ்னஸை நான் இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிற சார்ஜில் இருந்து நீங்கள் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கம்மியாக வாங்கிக்கோங்க. இன்டர்மீடியட்ல உள்ளவங்க நான் சொல்கிற அதே ரேட்டுக்கும் வாங்கலாம், இல்லை அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாகவும் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஓகே. அதுக்கப்புறமா ஏரியான்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஏரியா பொறுத்து ரேட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வருங்க. இப்போ பெங்களூரில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே 600 ரூபா ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. 200 ரூபா, அதாவது வித் லைனிங் ப்ளவுஸே நம்ம வந்து 200 ப்ளவுஸுக்கு 200 ருபீஸ்க்கு தான் வந்து பண்ணி கொடுக்குறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஏரியா பொறுத்துமே ரேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து எந்தெந்த ஏரியா நீங்கள் இருப்பீங்கன்றத எனக்கு தெரியாது. நான் எங்கள் ஏரியாவில் நான் என்ன ரேட் வாங்குறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுப்பீங்க இல்லையா, எவ்வளோ வாங்கலான்றதை தெரிஞ்சுட்டு உங்கள் ஏரியாவிலையும் கொஞ்சம் விசாரிக்கணும். கண்டிப்பாக டெய்லர்ஸ் கிட்ட நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, மேக்ஸிமம் டெய்லர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துங்க. ஏன்னா அந்த டெய்லர் வந்து ஒரு 50 ரூபா வாங்குறாங்கன்னா நீங்கள் வந்து 60 ரூபாயோ 70 ரூபா வாங்கும் பொழுது அப்போ கஸ்டமர் வந்து பிகினிங் ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வராதுக்கு அது ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபிட்டிங் கொண்டு வரதுக்கு ஸ்டெப் எடுக்கிறோமோ அதே நேரத்தில் இந்த ரேட் ஃபிக்ஸிங்லேயும் கரெக்டாக நம்ம பண்ணணும். சரியா? அதுக்காக ரொம்பவும் கம்மியாக அவங்க 50 ரூபா வாங்குறாங்கன்னா நம்ம ஒரு 45 ருபீஸ் வாங்கலாம். அதுக்கு கீழே 30 ருபீஸு 20 ருபீஸ் இப்படிலாம் வாங்கினோன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரேட் ஃபிக்ஸிங்ன்றதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் போட்டு பழகிறோமோ அதே நேரத்தில் ரேட் ஃபிக்ஸிங் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்போது ஸ்ட்ரைட்டாகவே ப்ளவுஸ்க்கு மற்ற எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் என்னென்ன வாங்கலாம், என்னோட மைண்டில் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்கலான்றதை நான் எவ்வளோ வாங்குவேன்றதை சொல்கிறேன். சரியா? அதை மீறி ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொடுக்குறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கலாம். நைட்டி ஃபிட் பண்ணுறது, லுங்கி மூடுறது, சாரீ முந்தி அடிக்கிறது, ரெடிமேட் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது, அப்புறமா தையல் மேலே தையல் ஒரு தையல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அப்புறமா பாவாடை டக்கு பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஒர்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே 20 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ 40 ரூபா அந்த ரேஞ்செலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் இப்போ ஒரு பட்டு பாவாடை ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் 20 ரூபா மட்டும் வாங்கினா போதும். ஆனால் சில பேர் வந்து உடம்பையும் ஃபிட் பண்ணுங்க, பாப்பாவுக்கு வந்து பாவாடையும் லென்த்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்த்து வந்து குறைக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. சைடெல்லாம் பிரித்து விட்டுட்டு அப்புறமா டக் பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ நான் சொல்கிறது மினிமமாக தான் இருக்கும். சில பேருக்கு இதை பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியாக வாங்குற மாதிரி தெரியலாம், சில பேருக்கு அதிகமாக வாங்குற மாதிரி தெரியலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேட்டெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ தெரியலாம். ஆனால் ஒரு பிகினருக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரேட் ஃபிக்ஸிங் நாலேஜே இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி ஆல்ரெடி உங்களுக்கு ரேட் வந்து தெரியும் அப்படின்னா நான் என்ன ரேட் வாங்குறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இது ரேட்டு கம்மி, இது ரேட் அதிகம் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம். சரியா? ஓகே. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு வரலாம். ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸ்க்கு போயிடலாம். ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸாக இருக்கிறீங்கன்னா, அதாவது வித்தவுட் லைனிங்காக இருக்கிறாங்கன்னா 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்கலாம். 80 ரூபா அப்படின்னா ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ்க்குலாம் 80 ரூபா வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஓவர்லாக் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா 90 ரூபா வரைக்குமே வாங்கிக்கலாம். சரியா? கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கணும். சரியா? இப்போது இதெல்லாம் நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி ரேட் அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்ததாக லைனிங் ப்ளவுஸ்க்கு வரலாம். நார்மலுக்கு 100னா லைனிங்க்கு அப்படியே டபுள் மடங்கு தான் நம்ம வந்து வாங்கணும். அப்போ வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 200 ருபீஸ் வரும். இது வந்து கஸ்டமர் லைனிங் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே லைனிங் போட்டு பண்ணுறோன்னா கண்டிப்பாக லைனிங்கான சார்ஜும் நமக்கானதாக தானே செய்கிறோம். ஸோ லைனிங்கான சார்ஜ் எவ்வளவு? இப்போது மீட்ரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 35 ரூபா அந்த மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டு நம்ம தான் வந்து வாங்கணும், யாரும் நமக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு 15 ரூபா அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணி ஆகணும். என்ன ரீசன்? நம்ம கடைக்கு போயிட்டு பெட்ரோல் செலவழிச்சு நம்ம தான் போய் எடுக்கிறோம் அல்லது நடந்து போய் எடுக்கிறோம், சரியா? ஸோ அதுக்கான சார்ஜ் தான், நமக்கு அது ஒரு அலைச்சல் தானே, அதுக்கான சார்ஜ் தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 15 ரூபா, சரியா? ஸோ அப்போது லைனிங்க்கான காசு எவ்வளவு? 250 ரூபா. நம்ம லைனிங் போட்டு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா 250 ரூபா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பெங்களூர் அந்த சைட்லலாம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே 500 ரூபா 600 ரூபா நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே வாங்குறாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி ஏரியா பொறுத்து மாறும். நான் எவ்வளோ ரேட் வாங்குறேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப வில்லேஜில் இல்லை, ரொம்ப சிட்டியில் இல்லை, ஒரு இன்டர்மீடியட் ஏரியாவில் இருக்கிறேன், சரியா? இங்கே நான் வாங்கக்கூடிய ரேட்ஸை நான் வந்து சொல்கிறேன். இன்னொன்று, இது எனக்கு வந்து எப்படி அஃபோர்டபுளாக இருக்குதா, எனக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக. என்ன ரீசன்னா, நான் வந்து தனியாக ஷாப் அப்படின்னு சொல்லி வைக்கல, நம்ம வீட்டோடவே சேர்ந்து ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கரண்ட் சார்ஜ் வராது, ப்ளஸ் நம்ம வேலைக்கு ஆள் வைக்கலை. ஸோ வேலைக்கு ஆள் வைக்காததுனால அந்த சார்ஜும் நமக்கு கட் ஆகும், சரியா? ஸோ நீங்கள் வேலைக்கு ஆள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்குறதுலேருந்து டபுள் மடங்கு வாங்கி தான் ஆகணும். அதே மாதிரி கரண்ட் பில்லும் அப்படி தான், மிஷின் சார்ஜ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பிகினராக தான் இருப்பீங்க, இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஆள் வச்சு பார்க்குறதுக்கோ அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்காது இல்லையா? ஒரு சீனியர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். அடுத்ததா சுடிதார். நார்மலாக வித்தவுட் லைனிங் சுடிதார் பண்ணுறீங்கன்னா 250 வாங்க, பேண்ட்டுக்கும் டாப்புக்கும் சேர்த்து வித்தவுட் லைனிங் பண்ணுறவங்கலாம் இருந்தீங்கன்னா. வித் லைனிங் அப்படின்னா 350லேருந்து 400 வரைக்குமே தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம லைனிங் எடுத்து போட்டு பண்ணுறோன்னா, இல்லை கஸ்டமர் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்குமே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன பேட்டர்ன் பண்ணுறீங்க அதை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பேண்ட்டு என்ன பேட்டர்ன் பண்ணுறீங்க, நார்மலாக கேதரினா பட்டியாலாவா, ஸோ இதெல்லாம் பொறுத்து அந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் உங்களுக்கு 350 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்றது சொன்னேன், சரியா? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடைக்கு வரலாம். பட்டு பாவாடை வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 250லேருந்து மேக்ஸிமம் 500 வரைக்குமே போகலாம். என்ன ரீசன்னா, வித் லைனிங்கா வித்தவுட் லைனிங்கா அதெல்லாம் நம்ம பார்க்கணும், சரியா? அது இல்லாமல் ஸ்லீவ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, மேக்ஸிமம் சின்ன பிள்ளைங்களுக்கு பப் ஸ்லீவ் தான் கேட்பாங்க. ஸோ பப் ஸ்லீவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லைனிங் வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறமா எக்ஸ்ட்ரா டைமும் எடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. குட்டி ட்ரெஸ் தானே, அப்போ சின்ன கொஞ்சமாக தான் தையக்கூலி வரணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பெரிய ட்ரெஸ்ஸில் கூட டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் சின்ன ட்ரெஸ்ஸில் நிறைய நுணுக்கமான வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அதுக்கான சார்ஜ் வாங்கணும், சரியா? இப்போ எக்ஸ்ட்ராவாக டக்கு பிடிக்கிற வேலைகள் இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன டாட் பிடிக்கிறது, சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த சார்ஜ் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கணும். சின்ன பிள்ளை தானே அப்படின்றதுக்காக நம்ம சார்ஜ் வந்து கம்மியாக வாங்கக்கூடாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மேக்ஸி வந்து பெரியவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா 500க்கு வாங்குறோன்னா, ஒரு அடல்ட் சைஸில் இருக்கிறவங்களுக்கு 400 ரூபா வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா மேக்ஸிக்கான பேசிக் ரேட்டே என்னது, 400 ரூபா தான். அதுக்கு கீழே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு அவங்களோட மன விருப்பத்தை பொறுத்து தவிர மேக்ஸி நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா குறைஞ்சது கண்டிப்பாக 400ஆவது வாங்கணும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரீ ஃபால்ஸ். ஸோ சாரீ ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். சாரீ ஃபால்ஸ் நீங்கள் வாங்குறதுலேயே நிறைய குவாலிட்டி வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன குவாலிட்டி வாங்குறீங்களோ அதை பொறுத்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்கலாம், சரியா? அடுத்ததான் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன ரேட் வாங்குறீங்களோ அதுலேருந்து 150 ரூபா கண்டிப்பாக வந்து அதிகப்படுத்தி தான் வாங்கணும். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது நார்மல் ப்ளவுஸோட டைமிங் வந்து டபுள் மடங்காக தான் எடுக்கும். ஏன்னா அந்த நெக் எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபினிஷிங் கொண்டு வரணும். இன்னொன்று சிங்கிள் கைட் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனாலவே நமக்கு டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அதனால் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து 150 ரூபா அதிகமாக தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்ததான் பேட்ச் ஒர்க்கு. ஸோ பேட்ச் ஒர்க் அப்படின்றது ஸ்டார்டிங் வந்து 300 ரூபாயாக இருக்கணும். இல்லை நீங்கள் லேஸ் ஏதாவது வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, லேஸ் ஒர்க்னா உங்களால் ஒரு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்துட முடியும். சிம்பிள் லேஸ் ஒர்க். கிராண்டாக பண்ணுறீங்கன்னா 400 ரூபா வரைக்குமே லேஸ் ஒர்க் வச்சு பண்ணக்கூடிய டிசைனுக்கு ஒர்த்தாக நீங்கள் வாங்கிக்கலாம்.
அடுத்ததா பேட்ச் ஒர்க், கிராண்ட் பேட்ச் ஒர்க் அப்படின்னா 500 to 600 வரைக்குமே தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை மீடியமாக பண்ண போகிறீங்கன்னா 400 to 500 வாங்கிக்கலாம். இல்லை சிம்பிளாக தான் பண்ண போகிறீங்கன்னா 300 to 400 வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு பேட்ச் ஒர்க்குக்கான ரேட்டு. சரியா? அப்புறமா நிறைய பேருக்கு இந்த ஸ்லீவுக்கெலாம் எப்படி வந்து காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ ஹாஃப் ஸ்லீவுக்கு வந்து நம்ம ரேட் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு சொல்கிறேன். ப்ளவுஸுக்கு வந்து வித் லைனிங் வச்சு நம்ம ஒரு 250 rupees வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க சப்போஸ் வந்து எல்போ ஸ்லீவாக கேட்குறாங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவுக்கு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. அப்புறம் வேறு என்ன? அப்புறம் லெஹங்கா. ஸோ லெஹங்கா ஸ்டிச் பண்ணும்போதுமே அப்படி தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து கன்வெர்ட் பண்ணி தர சொல்லுவாங்க. இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம சார்ஜ் வாங்கலாம்? மேக்ஸி மாதிரி, பட்டு பாவாடை மாதிரி, லெஹங்கா மாதிரி, ஸோ ஆலியா கட் குர்த்தி மாதிரி, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் 400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 600 ரூபா வரைக்கும் வாங்கலாம். ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாங்கன்னா, ஒரு 5 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா மட்டும்தான் ஒரு 300 அந்த மாதிரி வாங்கலாம். மற்றபடி அதுக்கு பெரியவங்க எல்லாத்துக்குமே 400 ரூபாயிலேருந்து 600 700 ரூபா வரைக்குமே வாங்கிக்கலாம். என்ன ரீசன்னா, லைனிங் அப்படின்னு ஒரு சார்ஜ் வந்து நம்ம அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நார்மலாக ஒரு சுடிதார் டாப்புக்கு ஒரு 2 மீட்டர் யூஸ் பண்ணுறோன்னா, மேக்ஸி தைக்கும்போது 4 மீட்டர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் லைனிங் சார்ஜுங்கிறது அதிகமாக இருக்கும். இதுவே கஸ்டமர் வந்து லைனிங் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா மட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். சரியா? அப்புறமா குட்டி குட்டி ஸ்லீவ்ஸு, பேட்ச் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்லீவ் டிசைன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டைமிங் பொறுத்து வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து இப்போ பஃப் ஸ்லீவ்லாம் வைக்கிறீங்கன்னா 50 ரூபா வாங்கினா போதும். அதை விட பெரிய ஸ்லீவ் வைக்கிறீங்க, கொஞ்சம் டைமிங் எடுக்கு அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்புறமா பேக்கில் வைக்கக்கூடிய ரோப், இந்த ரோப்புக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அதுலேயே நிறைய டிஃப்ரெண்டான லக்னாலாம் வந்துருச்சு. பிகினராக இருக்கிறீங்கன்னா சிம்பிளாக தான் வைப்பீங்க. கண்டிப்பாக சிம்பிளாக வைக்கக்கூடியதுக்குமே சார்ஜ் பண்ணுங்கள். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க, சாரியில் இருக்கிற துணியை யூஸ் பண்ணி தானே வச்சுருக்குறீங்க, இதுக்குமா சார்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதையுமே நம்ம சுலபமாக வைக்கல. நம்ம கடையில் இருந்து ரோப் வாங்கி வச்சா கூட டக்குன்னு அதை வச்சு ஸ்டிச் பண்ணிட முடியும். ஆனால் நம்மளே கிளாத்துலேருந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சில டைம் நிறைய ப்ளவுஸில் வந்து மீதி கிளாத் வராது. அப்போ நம்மளே ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு எப்படியும் அந்த ரோப் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு பெகினிங் ஸ்டேஜில் 20 நிமிஷமாக தான் ஆகும். ஸோ அந்த 20 நிமிஷத்தை நீங்கள் செலவிடுறீங்க இல்லையா? ஸோ அதுக்காக 30 ரூபா ஸ்டார்டிங் ரேட் வாங்கிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை அட்வான்ஸாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம சார்ஜ் வந்து வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான ஒரு ரேட்ஸு. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு இந்த அளவு தான் நீங்கள் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க. இதுக்கு மேலே வந்து பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 80 or 90% வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன ட்ரெஸ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தவிர ஏதாவது வந்தாலுமே எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ நான் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.